சிம்ம ராசி அன்பர்களே, உங்கள் ராசி அதிபதி சூரியன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்துள்ளார். அங்கு கேது பகவானும் புதன் பகவானும் 2ஆம் இடத்தில் அமர்ந்துள்ளார்கள். சுக்கிர பகவான் 3ஆம் இடத்தில் அமர்ந்துள்ளார். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்துள்ளார். ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகு பகவான் அமர்ந்துள்ளார். ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்துள்ளார். ராசிக்கு 11ஆம் இடத்தில் சந்திரனும் செவ்வாய் பகவானும் இருவரும் அமர்ந்துள்ளார்கள். உங்கள் ராசி அதிபதி சூரியன் 2ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது அவ்வளவு நல்லது அல்ல. வாக்குவாதங்கள், குடும்பத்தில் கஷ்டங்கள், பண கஷ்டங்கள் இவைகளை சூரிய பகவான் தருவார். இருந்தாலும் குரு பார்வை இருப்பதால் இதை நீங்கள் சிறிது சமாளித்துக் கொள்ளலாம். அதிகம் வாக்குவாதங்கள் தவிர்த்து கொள்ளவும். 2ஆம் இட அதிபதி புதன் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் இருப்பது நல்ல பலனை தருவார். 2ஆம் இடத்தில் புதன் உங்களுக்கு ஆட்சி உச்சத்தில் அமர்ந்து இவர் உங்களுக்கு 11ஆம் அதிபதியாக வந்திருப்பார். நல்ல தொழில் லாபங்களும், உங்கள் குழந்தைகளுக்கு கல்வியிலும் நல்ல முன்னேற்றத்தையும் இதையெல்லாம் புதன் பகவான் உங்களுக்கு தருகிறார். இவர் இந்த வாரம் உங்களுக்கு அதிக கெடுபலன்கள் தரமாட்டார். புதனால் உங்களுக்கு நன்மையே அதிகம். 3ஆம் இட அதிபதி உங்கள் ராசிக்கு 3, 10 குடையவர் சுக்கிர பகவான். இவர் 3ஆம் இடத்தில் ஆட்சியாக இருப்பதால் இவர் 3ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது நல்ல பலன்தான். சுக்கிரன் 3ஆம் இடத்தில் இருக்கலாம். இவர் நல்லதே உங்களுக்கு தருகிறார். உங்களுக்கு மனதைரியத்தையும் இளைய சகோதர வகை உங்களுக்கு உதவிகளையும் நல்லபடியே உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார். 4 குடைய செவ்வாய் உங்கள் ராசிக்கு 4ஆம் இட அதிபதி, ராசிக்கு 9ஆம் இட அதிபதி செவ்வாய். இவர் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு நல்ல பலன்களை தருகிறார். உங்களுக்கு வீடு, வாசல், வண்டி, வாகனம் இவற்றால் உங்களுக்கு குரு பகவான் பார்வை 4ஆம் இடத்தில் இருப்பதால் உங்களுக்கு நன்மைகளே செவ்வாயால் உங்களுக்கு நடக்கும். 11ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது உங்களுக்கு நல்ல பலனை தரும். இவர் தொழில் லாபங்களையும் எந்த பிரச்சனைகள் இல்லாமல் நீங்கள் சமாளித்துக் கொள்வீர்கள். உங்களுக்கு செவ்வாயால் எந்த கெடுபலனும் இந்த வாரம் கிடையாது. அடுத்து குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இட அதிபதி, 8ஆம் இட அதிபதி. இவர் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் அமர்ந்து 5ஆம் இடம் புத்திர வகையில் உங்களுக்கு சில தொந்தரவுகள் இருக்கும். 10ஆம் இடத்தில் தொழில் வகையிலும் சில பிரச்சனைகள் உங்களுக்கு நடக்கலாம். குரு பகவான் உங்களுக்கு இந்த வாரம் அவ்வளவு சாதகமான நிலையில் இல்லை. குரு பகவானால் உங்களுக்கு அவ்வளவு பெரிய நன்மைகளும் கிடையாது, கெடுதலும் கிடையாது. அதனால் குரு பகவான் அவர் கோயிலுக்கு சென்றால் குரு பகவானை சிறிது வேண்டி வணங்கிக் கொள்ளுங்கள். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான் உங்களுக்கு கண்டச்சனி என்று சொல்வார். கண்டச்சனி நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்து அட்டமச்சனி உங்களுக்கு மார்ச் 26ஆம் தேதி உங்களுக்கு வர இருக்கிறது. மொத்தத்தில் சிம்ம ராசிக்கு சனி பகவான் நன்மை கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். உங்கள் வீட்டில் உங்கள் நண்பர்களுடன் சிறிது வாக்குவாதங்களும், உங்கள் மனைவியுடனும் சிறிது பார்த்து அவர் உடல்நிலை அதையெல்லாம் சற்று கவனித்துக் கொள்ளுங்கள். இது உங்களுக்கு சனி பகவான் தரும் நல்ல பலன் கிடையாது. நல்ல பலன் இனியும் இந்த வாரம் மாத்திரமல்ல, இனியும் ஒரு மார்ச் 26ஆம் தேதி வரை உங்களுக்கு நல்ல பலன் சனி பகவான் தரப்போவதில்லை. சனி பகவானை கோயிலுக்கு சென்றால் நன்றாக வேண்டி வணங்கிக் கொள்ளுங்கள். அடுத்து ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருப்பது நல்லது கிடையாது. இவர் குடும்பத்தில் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் ராகு பகவான் 8ஆம் இடத்தில் அமர்வது அவ்வளவு நல்லது கிடையாது. கேது பகவானும் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். கேது பகவான் 2ஆம் இடத்தில் இருந்தாலும் குரு பார்வை இருப்பதால் அவர் குடும்பத்தில் சில கஷ்டங்கள், வாக்குவாதங்கள் அவற்றை இருந்தாலும் சிலது கேது பகவானால் எந்த தொந்தரவும் இல்லை. ஆனால் ராகு பகவான் உங்களுக்கு தொல்லைகள் தருவார். அடுத்து செவ்வாய் பகவான். செவ்வாய் உங்கள் ராசிக்கு 4ஆம் இட அதிபதி, 9ஆம் இட அதிபதி. இவர் உங்களுக்கு நன்மைகளே செய்கிறார். செவ்வாயால் உங்களுக்கு எந்த கெடுபலனும் இல்லை. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் அமர்ந்து இவர் சிம்ம ராசிக்கு நல்லதே செய்வார். உங்களுக்கு 4ஆம் இடம் என்பது வீடு வகை தொந்தரவுகள், இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம், வீடு, தாய் நலம் இவற்றையெல்லாம் நல்லபடி குரு பகவான் பார்வை உள்ளதால் 4ஆம் இட பார்வை உங்களுக்கு மிக நல்ல பலன் செவ்வாய் பகவான் வழங்குவார். உங்களுக்கு வாகனம், வீடு வாங்கும் யோசனை இருந்தால் இந்த வாரத்தில் நீங்கள் அது பற்றி முடிவு எடுக்கலாம். அடுத்து சுக்கிர பகவான். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்துள்ளார். உங்கள் ராசிக்கு சுக்கிரன் 3ஆம் இடத்தில் இருப்பது நல்லதுதான். இவர் உங்கள் 10ஆம் இட அதிபதியாக இருப்பதால் தொழில் வகை இதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு சுக்கிர பகவான் கெடுபலன்கள் அதிகமாக இந்த வாரம் செய்ய மாட்டார். இவர் ஓரளவுக்கு நல்ல பலன்களை சுக்கிர பகவான் உங்களுக்கு நல்லதே செய்வார். அடுத்து புதன் உங்கள் ராசிக்கு 11 குடையவர். இவர் உங்கள் ராசிக்கு ஒரு நல்ல பலன்தான். கெடு பலன்கள் அதிகம் புதனால் உங்களுக்கு கிடையாது. 11 புதன் இருப்பது நல்லது. 11ஆம் இட அதிபதி புதன் 2ஆம் இடத்தில் இருப்பதால் உங்களுக்கு பண கஷ்டங்கள், வாக்குவாதங்கள், பிரச்சனை
பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகளை எல்லாம் புதன் பகவானால் குரு பார்வை 2ஆம் இடத்தை பார்ப்பதால் நீங்கள் இதையெல்லாம் சமாளித்துக் கொள்வீர்கள். இந்த வாரம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்களை அதிகமாக எல்லா கிரகங்களும் கொடுக்கிறார். நீங்கள் சனி பகவான், ராகு பகவான் இவர்களால் மாத்திரம்தான் உங்களுக்கு அதிக கஷ்டங்கள். ஓரளவுக்கு நல்ல பலன்கள். மற்ற கிரகங்களால் எந்த தொல்லையும் இல்லை. இந்த கோவிலுக்கு செல்லும் நீங்கள் சிவன் கோயிலுக்கு சென்று நவகிரக வழிபாடில் சனி பகவானை, ராகு பகவான் இவர்களை நன்கு விரும்பி வேண்டிக் கொள்ளுங்கள். இவர்கள் உங்கள் கஷ்டங்களை தீர்த்து வைப்பார்கள். நன்றி. சுபம்.